யோ யாராவது அந்த தர்பூசணிட்ட சொல்லி நிப்பாட்ட சொல்லுங்கய்யா. டாஸ்க் வைக்கிறதே ரொம்ப மட்டமா வைக்கிறாங்க. அந்த டாஸ்க்லயும் சண்டை போடணுமே, முக்கியமா வந்து இந்த ரம்யா ஜோவை ஏதாவது கிழிக்கணுமே அப்படின்ட்டு வந்து இந்த தர்பூசணி கங்கணம் கட்டிட்டு தன் வன்மத்தை பூரா கொட்டுற மாதிரி வந்து பண்ணுது. அப்படி தர்பூசணி நம்ம 1000 அடி அடிச்சாலும் தர்பூசணி பொசுக்குன்னு இப்படி உண்மையை போட்டு உடைப்பாருன்னு சத்தியமா எதிர்பார்க்கலங்க. அதுவும் நீங்க எல்லாம் குரூப்பிசம் பண்றீங்க அப்படின்ட்டு சபரீஸ பார்த்து முகத்திலே கிழிக்கிறாப்புல சில விஷயம் பண்ணாரு பாருங்க. சற்றுமே எதிர்பாராத ஸ்கிரிப்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா போன வாரம் வந்து சபரி சபரி சபரின்னு தொங்கிக்கிட்டு இருந்த தர்பீஸ் இப்ப ஏ சபரி இனிமேல் நீ தாண்டா எனக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து இப்ப சில விஷயங்களை செஞ்சிருக்காரு. அது என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் கேட்கறதா உங்க பொண்ணால கைகளை ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டாஸ்கே ஒன்னும் வைக்க முடியாங்க. ஆக்டிவிட்டியில வந்து நட்டை வச்சும் தீப்பெட்டியை வச்சும் வாட்டர் பாட்டில் வச்சும் டாஸ்க் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கும் மட்டமா கீழே இறங்கி போய் வந்து எப்பயுமே எங்க கையில ஒரு டாஸ்க் இருக்குமே, பேப்பர்ல வந்து ஹிண்ட் எழுதி யார் எந்த மாதிரி அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு டாஸ்க் தான். அந்த டாஸ்க்ல வந்து ரம்யா ஜோக்கு என்ன வருதுன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் வந்து ஒரே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு ரிப்பீட் மோட்ல இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே ரம்யா ஜோ என்ன சொல்லுவாங்க, தான் கூட்டத்துல உள்ள ஆளுகளை சொல்லுவாங்க, கண்டிப்பா கிடையாது, பார்வதி வாட்டர்மெலன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வாட்டர்மெலனுக்கு தான் வந்து சபை நாகரிகம்னா அப்படின்னா என்னன்னே தெரியாது. சரி அது ஒரு டாஸ்க் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் சொன்னா சொல்லிட்டு போறாங்க, நம்ம டைம்ல வந்து சொல்லலாம் அப்படின்லாம் வெயிட் பண்ண மாட்டாரு. உடனே ரிஜிஸ்ட்ரேஷன், யார் தூங்கிட்டு இருக்கா, நீ தான் ஒரே தூங்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வந்து ரம்யா ஜோட உண்மையான விஷயத்த சொல்லிட்டாங்க. நோ வாட்டர்மெலன் இப்படி எல்லாம் உண்மையெல்லாம் டக்குன்னு போட்டு உடைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா ரம்யா ஜோ வந்து இந்த பிசிக்கல் கேம் வச்சா நல்லா தான் விளாடுறாங்க, அதெல்லாம் குறைச்சல. மத்த நேரம்லாம் சொங்கி மாதிரி வந்து சபரியோட அக்குள்குள்ளேயும் எஃப்ஜே கூட அக்குள்குள்ளேயும் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்படியே வந்து எனக்கு என்ன அண்ணே அக்கா தங்கச்சி அப்படின்னு ஆக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதை வந்து ரம்யா ஜோவை போட்டு உடைச்சிட்டாங்க. சரி அப்படி சொன்ன உடனே ரம்யாவுக்கு கோவம் வந்துருச்சு. இங்க பாரு, உன்னை விட நான் வந்து பயங்கரமா பண்ணேன், நீ என்ன பண்ண போவான்னு பேசின உடனே நம்மளுக்கு தான் வந்து மரியாதையில 1% 0.5% குறைஞ்சா கூட நம்ம வாட்டர்மெலன் கொந்தளிச்சிருவாரு. என்ன போவான்னு தெரியுதுல, இதுல இருந்து உன் தராதரம் தெரியுது அப்படின்ட்டு வந்து ரம்யா ஜோ சொன்ன உடனே தங்கச்சி பாசம் எங்க அண்ணன் அப்படிங்கிற மாதிரி வந்து சபரி கொந்தளிச்சுட்டாரு. ஏற்கனவே வந்து சோசியல் மீடியால மீம்ஸ் போட்டு கிழிக்கிறாங்க. போன சீசன்ல வந்து முத்துக்குமாரனும் சாச்சனும் அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா, இந்த சீசன்ல வந்து விடிய வந்து ரம்யா ஜோ தூங்க தண்ணி தடவி கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்ட்டு வந்து ஒரு விமர்சனம் இருக்கு. அதுக்கு ஏத்தாப்புல வந்து என் தங்கச்சியை பார்த்து தராதரம் இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தராதரம் இருக்கு அப்படின்ட்டு வந்து பயங்கரமா வாட்டர்மெலன் சண்டைக்கு போறாரு. உடனே வாட்டர்மெலன் வந்து கேட்டாரு போலுக்க, என்ன இங்க என்ன குரூப்பிசம் பண்ணாத சபரி, குரூப்பிசம் பண்ணாத அண்ணன் தங்கச்சி அப்படின்ன உடனே இந்த இடத்துல சபரி வந்து அண்ணன் தங்கச்சி அப்படி பழகுறது குரூப்பிசம்னா நான் பண்றது குரூப்பிசம் தான்டா அப்படின்னு வந்து சொல்றாப்ல. ஆடா பாவிகளா, இந்த சபரின்னு ஒருத்தன் தான் இந்த சீசன்ல ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற ஒரு வலையில உழுதுகிட்டு சிக்கி சின்னாபனமா ஆகிடுவாரு சபரி அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ரெண்டாவது வந்து வாட்டர்மெலனை பத்தி எதுவும் சொல்றதுக்கே கிடையாது. எந்த டாஸ்க் வச்சாலும் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக தாக்கு மனசுல எவனா ஒருத்தன் வந்து வச்சு செய்யணுமோ அந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, கேமை விளையாட விட மாட்டாரு. வைக்கிற டாஸ்கே ஒண்ணும் இல்ல, அதுலயே இப்படியாடா சண்டை போட்டுக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுது, இது உண்மையிலே குரூப்பிசம் அண்ணன் தங்கச்சி அதெல்லாம் வந்து சபரி நடந்துக்கிறாரா? சச்சா இல்ல அப்படி இல்ல, அவர் புனிதர், எல்லாத்துக்கும் சமமானவர் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.